ஆமென். கை தட்டுங்க எல்லாரும். அகத்தியா இன்னொரு கிரீன் சேர் கொண்டா. இல்ல அது வேணும், அதை கிரீன் சேர் ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா. பல தடைகள் இருந்தாலும் வெற்றி நமக்கு தான், என்னைக்குமே தோல்வி கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவோ நல்லவர். ஹல்லேலூயா. அந்த அற்புதமான இந்த நாளில ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், நல்லவர். Amen. Praise the Lord. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. ரெடி? நாங்கள் ஆன் பறக்க போகிறோம். ஓகே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்புதமான இந்த காலை நேரத்தில் நம்முடைய வல்லமையின் அலைகளுடைய ஸ்டுடியோ ஒளிப்பதிவகம் திறப்பு விழாவுக்கு வந்திருக்க உங்களுக்கு அனைவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா இன்றைக்கு இதை நடத்தும்படியாக அருமையான ஐயா தளபதி ஐயா வந்திருக்கிறார்கள். ஐயா கைவிலியம் டேவிட் ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயா செல்லதுரை வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் சார்ல்ஸ் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் கிருபாகர மார்க்கஸ் வந்திருக்கிறாங்க. மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்கும்படியாக நம்முடைய அருமையான பாடகர் வியாசர் லாரன்ஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்முடைய அல்லேலியா ராபர்ட்ஸ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நம்முடைய ஆல்பர்ட் குழுவினர் பெஞ்சமின் நெகமியா இவருடைய குரூப் வந்திருக்கிறாங்க. விசேஷமாக இந்த நாளிலும் தேவநாம மகிமைப்படும்படியாக ஒரு ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்முடைய அருமையான ஐயா தளபதி அவர்கள் இந்த புரோகிராமை எடுத்து நடத்துவாங்க. அப்படியே நம்ம யாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த அற்புதமான இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் இதற்கு வந்த எல்லா தடைகளையும் மாற்றி நீரே இதை பொறுப்படுத்தி நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் இதை மகிமையாய் நீ வெற்றி சிறக்க பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்து போடுகிற முன்னே செல்கிறபடியினாலே நீரே இதை முன்னின்று நடத்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும்படி ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய அருமையான சகோதரர் தளபதி அவர் கையிலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் இதை ஏற்று நடத்துவார்கள். இறைவன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். கிறிஸ்துவின் வல்லமை இந்த உலகெங்கிலும் பரவி கிடக்கிறது. அது தனது வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த வல்லமை சிறப்பாக வல்லமையின் அலைகள் ஊழியத்தோடும் இருக்கிறது. இந்த வல்லமையின் அலைகள் ஊழியங்களுக்காக சென்னையிலே ஒரு ஒளிப்பதிவகம் திறக்கப்படுகிறது. அதற்கான நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நாம் கிறிஸ்துவை மட்டுமே மையப்படுத்தி செயல்படுகிறோம் என்பதை நாம் அறிவோம். அவரை துதிக்கும் வண்ணமாக துதி ஆராதனையை ஜோ அப்போலஸ் அவர்கள் தற்போது நடத்த வருகிறார்கள். அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு நல்ல காலை வேளையிலே இந்த இடத்துல
இந்த பதிப்பகம் திறப்பு விழாவிற்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் செய்த காரியங்கள் அது அதிகமாக இருக்கிறது, அது நிறைய இருக்கிறது. சொல்லிக்கொண்டே போனால் நம்மளுக்கு இன்று நேரம் பட்டது. ஆனால் அவருடைய ஊழியத்திற்கு என்று நம்ம செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்குரியதான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்துக் கொண்டிருப்பார் என்பதில் நம்ம ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது. அவர் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு இருந்து அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிந்த பாடலாக நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், அவர் செய்த நன்மைகள் 1000 அப்படின்னு சொல்லி இந்த பாடல் இந்த வேளை நம்ம கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை உண்டாக இந்த பாடல் நாம் பாடுவோம். Oh,
பலிபீடம் கட்டுவோம். அந்த தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். அந்த தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். தகப்பனே நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஒவ்வொரு நாளும் நாம் அப்படி இருந்து நம்ம கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த நேரத்தில் நம்ம இடம் கொடுக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் நீர் கடந்து வாருங்க ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வாருங்க ஆண்டவரே. நீர் எங்களை ஏற்படுத்தின நோக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு சில கூட்டத்திற்காக எங்களை நீர் பயன்படுத்தி கொண்டு வருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த ஒவ்வொரு சாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாங்கள் துதிகளை இந்த நாள் நாங்கள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. பிதாவானவர், நீர் எங்களோடு நீர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று நீர் எங்களோடு நீர் இடைப்படுகிற தேவனா இருக்கிறதுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல தேவன் ஆண்டவரே, நீர் கிருபை நிறைந்த தேவன் ஆண்டவரே, நீர் பரிசுத்த தேவன் ஆண்டவரே. ஒருவரும் செய்யக்கூடாத ஒளியில் நீர் வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருந்து நீர் அனைத்தையும் நீர் காக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் எங்கள் துதிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்களுடைய உம்மை போற்றுகின்றோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் கரத்தின் கிரியைகளா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் சென்ற உலகத்தில் அனைவரும் நீங்கள் என்னுடைய ஜனங்களாக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் ஆவினால் ஞானஸ்நானம் சொல்லி கொடுங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிற மக்களாக நினைத்து இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியாக நீர் வையும். அநேகருக்கு ஆசீர்வாதம். இந்த நாள் ஒவ்வொரு காரியத்தையும் கரம் எங்களோடு இருக்கிறோம். செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கிருபை எங்களோடு இருக்கும். வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. வார்த்தை என்பது இந்த உலகத்தை தோற்றுவித்தது. தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் செய்து கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் தினம் தினம் கேட்க வேண்டும். ஒவ்வொருவரின்
மனப்பக்குவத்தின்படி, அனுபவத்தின்படி அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே செயல்படுகிறது, வெளிப்படுகிறது. இந்த நேரத்திலும் கூட பாஸ்டர் செல்லதுரை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம் முன்னே பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வல்லமையின் அலைகள் என்கிறதான அகில உலக சுவிசேஷ பிரபல்ய மையத்தை திறந்து வைப்பதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறது எனக்கு மிகுந்த சிலாக்கியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு தம்முடைய சீசர்களை ஆசீர்வதித்து விட்டு கடந்து போகிறதுக்கு முன்னதாக கடைசியாக அவர் சொன்ன வார்த்தைகள் நம்ம எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய மற்ற நேரங்களிலே மற்ற சமயங்களிலே சொல்லுகிற வார்த்தையை விட கடைசியாக என்ன சொன்னார் என்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது உண்டு. அதுபோல ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே ஏராளம் காரியங்களை குறித்து பிரசங்கித்திருக்கிறார். ஆயினும் கடைசியாக தமது சீசர்களை ஆசீர்வதித்து கடந்து போகும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியமானவைகள். அது நமக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அதைத்தான் நான் 3 வசனங்களை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்களில், அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அன்பானவர்களே, இந்த திருவசனங்களிலே, இந்த 3 வசனங்களிலே 4 முறை சகல 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு விசேஷித்த கவனத்தை ஈர்க்கக்கூடிய வார்த்தைகள். அவர் இந்த உலகத்திலே தமது சீசர்களை பயிற்சித்து 3 வருஷ காலம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பயிற்சித்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அவரே மாதிரியாக இருந்து உபதேசித்து மாதிரியை காண்பித்து அவர்கள் செய்ய போகிற ஊழியத்திற்கு முத்திரையாக எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டு கடைசியாக அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்து விட்டு போகிறார். ஆகையினால் 18வது வசனத்திலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது சகல அதிகாரமும் வந்தது என்று சொன்னால், அவர் மரித்து உயிர்த்தெழுந்து தம்மை தேவனுடைய குமாரன் என்று ரூபகாரப்படுத்தினதினாலே பிதா அவரை கனப்படுத்தும்படியாக சகல அதிகாரத்தையும் அவருடைய கையிலே கொடுக்க, ஆகையினால் அவர் தமது சீசர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும் வண்ணமாக அனுப்புகிறவருக்கு அதிகாரம் இருக்க வேண்டும் அல்லவா, அதை காண்பிக்கும் வண்ணமாகத்தான் சீசர்கள் புரிந்து கொள்ளட்டும் என்பதற்காக வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இந்த சகல அதிகாரம் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது எதையெல்லாம் செய்து காட்டினாரோ, அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி வந்தார். முதலாவது வியாதியஸ்தை சுகமாக்கினார், பசித்தோருக்கு ஆகாரம் கொடுத்தார், வழி அறியாமல் மேய்ப்பனற்ற ஆடுகளைப் போல இருக்கிறவர்களுக்கு வாய் திறந்து உபதேசம் பண்ணினார். இந்த 3 காரியங்களையும் தம்முடைய சீசர்களும் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு இப்பொழுது சகல அதிகாரமும் உடையவர் அவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது போல சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீசராக்கி என்கிறார். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் என்கிறார். அப்போ உலகத்தின் சகல மக்களுக்கும் சுவிசேஷம் பிரபல்யப்படுத்தப்பட வேண்டும், சகல விதத்திலும் அது பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே கர்த்தர் கரிசனையாய் இருந்தபடியினாலேதான் இந்த சென்னை பட்டணத்திலே, தமிழ்நாட்டிலே வல்லமையின் அலைகள் என்கிறதான இந்த ஊழியமும் கூட இப்பொழுது விசேஷித்த விதமாக பிரகடனப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் தேவனுடைய வார்த்தைகள் சகல ஜனங்களுக்கும் போய் எட்டும் வண்ணமாக இது உபயோகப்படுத்தப்படும்படியாய் இருக்கிறது. அதனால் கவனியுங்கள், ஆண்டிடத்தில் பட்சபாதமே இல்லை. யூதர்கள் தங்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, தங்கள்தான் தேவனுடைய ஜனம் என்கிறதை அவர்கள் உறுதியாய் நம்பினது மட்டுமல்ல, அது நிமித்தம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லாமல் அடக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்து அவர் உலக இரட்சகர் என்கிறதும், சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், சகல மக்களும் சுவிசேஷத்தை கேட்டு அவருக்கு சீசராகி அவரை பின்பற்றுவதாக வேண்டும் என்கிறதை குறித்து அவர் தெளிவோடு அவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக இந்த கட்டளையை கொடுக்கிறார். இதை தி கிரேட் கமிஷன் என்று சொல்லுவார்கள். தேவன் இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திற்குண்டான அதிகாரமே இந்த வார்த்தைகளில் தான் அடங்கி இருக்கிறது. ஆகினாலே இந்த அதிகாரத்தினாலே தான் நாமும் செயல்படுகிறோம். சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி, அடுத்தாக அவர் சொல்கிறார், அவர்கள் எல்லாம் சீசர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானம் ஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், அதாவது சகலவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இன்றைக்கு அரைகுறை சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் தான் அதிகமாய் பெருகிவிட்டார்கள். ஆகையினாலதான் கர்த்தர் தெளிவாக நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் சகல உபதேசங்களையும் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்கிறதை சொல்லுகிறார். அவர் அரைகுறை சுவிசேஷம் சொல்லுகிறவர் அல்ல, ஃபுல் காஸ்பல் சொல்லுகிறவர். ஆயினாலே மனம் திரும்புதலிலிருந்து நித்தியத்து வரைக்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் உண்டான அனைத்து காரியங்களையும் சுவிசேஷமாக நற்செய்தியாக அறிவிக்கும்படியே கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். கடைசியாக சொல்வேனால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். இங்கேயும் சகல நாட்களிலும் என்று சொல்லுகிறது, எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும் நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை என்று அவர்களை தைரியமூட்டுகிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லவில்லை, இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறவர் சீசர்களோடும் இருக்கிறார் என்கிறதை அவர்கள் முதலாவது அறிந்து விசுவாசிக்க வேண்டும், தைரியம் கொள்ள வேண்டும். அவர் கடைசியாக கட்டளையிட்ட காரியங்களை செய்ய வேண்டும். இந்த காரியத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த 3 வசனத்திலே all authorities go into all nations, அடுத்தது all things whatever I have taught to you, you have to preach all things. அடுத்ததாக even unto the I will be always with you. அந்த always கூட என்ன அர்த்தம்னா, even unto the end of this world I will be always with you. அவர் கூட இருந்ததினாலேதான் மார்க்கு சுவிசேஷம் எழுதுகிறார், அதிசயங்களாலும் அற்புதங்களாலும் அவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று. ஆமருமையாளே, சீசர்களுக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் அவருடைய வார்த்தையின்படியே அவர்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆகையினால் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது எல்லாரும் பயந்து ஓடி போய் தங்களை ஒழித்துக் கொண்டிருந்த சீசர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவர்களை தைரியமூட்டி ஒருமுகப்படுத்தி அவர்களுடைய அழைப்பிலே அவர்களை நிலைநிறுத்த பண்ணினது. அவர் 40 நாள் அளவும் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தபடியினாலே
மரணத்துக்கு பிற்பாடு இருக்கிற ஜீவியத்தை குறித்த நிச்சயமுடையவர்களாய் ஆனதினாலே அவர்கள் மனுஷருக்கு பயப்படுகிறதையோ தேவனிடத்தில் நாம் பெற்ற கட்டளையோ அவர்கள் நிறைவேற்றுகிறதுக்கு தவறவில்லை. அது மட்டுமல்ல, அதை சரியாய் செய்கிறதுக்கு தகுதான பலனையும் அவர்கள் உடையவர்களாய் இருந்தார்கள். ஆகையினாலே ஆண்டவர் சொன்னது போல காத்திருக்க வேண்டிய நாட்களிலே 10 நாட்களும் காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்தே நாளன்றைக்கு தேவன் கட்டளையிட்ட உன்னத பலனாலே பரிசுத்த ஆவியினாலே பரிபூர்ணமாய் அபிஷேகிக்கப்பட்டார்கள். ஆகையினாலே அதிக தைரியத்தோடு அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். முதலாவது பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வார்த்தைகளிலே எப்படிப்பட்ட வல்லமை இருந்தது, அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை வாக்கு தத்தத்தை எப்படி விசுவாசித்தார்கள், நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் கூட இருக்கிறேன் என்று சொன்னதை எப்படி இயேசு நிரூபித்து காட்டுகிறார் என்கிறதெல்லாம் திட்டவட்டமாக அவர்களுக்கு அந்த நாளிலே அனுபவ ரீதியாக நடந்தேறினது. ஆகையினாலே ஒரு பெண்ணுக்கு முன்னாலே பதிலளித்த பேதுரு கூட 5000க்கும் அதிகமான ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்துல ஜீவாதிபதியை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று அதிக தைரியத்தோடு சொல்லுகிறதுக்கு பலன் இருந்ததுக்கு காரணம் இந்த கடைசி வாக்கு தத்தத்தை இயேசு நிறைவேற்றினார். அதை சீசர்கள் அனுபவ ரீதியிலே உணர்ந்தார்கள். ஆகினாலே அதிக தைரியம் கொண்டு ஊழியத்தை செய்தார்கள். எருசலேமிலே சாதாரணமாய் அற்ப ஜனங்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் செம்படவர்கள் என்றும் சமுதாயத்திலே குறைவு பெற்றவர்களாகவும் காணப்பட்ட இதே மக்களை கொண்டு உலகத்தை அசைக்கத்தக்கதான ஒரு புரட்சிகரமான சுவிசேஷ பிரபல்யத்தை அன்றைக்கு அவர்கள் தொடங்கினார்கள் என்று சொன்னார். அதற்கு இயேசு கொடுத்த கட்டளை, இயேசு கொடுத்த அதிகாரம், இயேசு அவர்களுக்கு கொடுத்த விசேஷித்த கிருபை, இயேசு அவர்களோடு கூட இருக்கிறதை மெய்ப்பித்த விதம் அதிகமும் அவர்களை உற்சாகப்படுத்தினது என்கிறதிலே நம் ஒருவருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. ஆகையால் கர்த்தர் கட்டளையிட்டவைகளிலே அவர் தெளிவாக செய்தது போல தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனையும் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கும் இதே வார்த்தைகளை சொல்லி இதே விதமாய் ஆசீர்வதிப்பார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் கூடவே இருந்து நடத்துவார், சந்தேகம் இல்லை. இந்த வல்லமை அலைகளின் ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை மக்களையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. இதை முன்னின்று நடத்துகிற தேவ பக்தர்களுக்கு தேவையான தெய்வீக கிருபையும் வழிநடத்தலையும் தமது சீசர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு அளித்தது போல கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வல்லமை ஊழியத்தின் வல்லமையான செய்தியை தந்த பாஸ்டர்களுக்கு நன்றி கூறுகிறோம். வல்லமையின் அலைகள் உலகெங்கிலும் பரவி கிறிஸ்துவின் வல்லமையை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் கூட சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் இயேசு நம்மோடும் இருக்கிறார், இந்த உலகெங்கிலும் இருக்கிறார். முக்கியமாக தமிழீழத்தின் விடுதலைக்காக உயிர்விட்ட துன்பப்பட்ட எல்லோருடைய உணர்விலும் அவர் இருக்கிறார். அந்த விடுதலை நாட்கள் வரும், அதற்கு இறைவன் உதவி செய்வார். இந்த நேரத்திலும் கூட நாம் சிறப்பான பாடல்களை கேட்க இருக்கிறோம். அண்ணன் யாசர் லாரன்ஸ் அவர்கள் பாட இருக்கிறார்கள். அவர்களோடு கூட தம்பி இம்மானுவேல் அவர்கள் இசைக்கருவி இசைக்க வந்திருக்கிறார்கள். உங்களை மகிழ்விக்க, கிறிஸ்துவின் புகழை பரப்ப, கிறிஸ்துவிற்கு துதி உண்டாக இதோ யாசர் லாரன்ஸ். தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது அதனாலே அவருடைய திவ்ய வல்லமை ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் தருகிறது. மாறாத சத்தியம். வல்லமையின் அலைகள் மூலமாக தேவ வல்லமை இந்த உலகத்தை சென்றடையும்படியாக கர்த்தர் பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாக நான் பிரார்த்தனை செய்கிறேன், வேண்டுகிறேன். இந்த காணொளி மூலமாக எனது பாடல்களை அதிகமாக
கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு பிடித்தமான ஒரு பாடல். அவரை நோக்கி வர வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை விட்டு வர வேண்டும். ஒரு பழைய பாடல் உண்டு. இன்னும் கிட்ட கிட்ட என்னை சேர்த்துக் கொள்ளுமே என்று சொல்லி நம்மை அழைத்த ஆண்டவர் கல்வாரிக்கு தான் போனார். இந்த உலகத்தை விட்டு இந்த சொந்த பந்தங்களை நம்பி ஏமாந்து போகாதபடிக்கு நேரடியாக தேவனுடைய திவ்ய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள ஒன்றுமில்லை என்று சொல்லி வந்ததெல்லாம் வரவில் வைத்தேன். என்றும் சொந்தம் என்று சொல்லிக் கொண்டு வந்து சீரவழி கொண்டு சென்றதெல்லாம் செலவில் வைத்தேன். சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை என்று சொல்லி வந்ததெல்லாம் வரவு வைத்தேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை என்று சொல்லி வந்ததெல்லாம் வரவு வைத்தேன். சொந்தம் என்று சொல்லிக் கொண்டு வந்த சீரழி சென்றதெல்லாம் செலவு வைத்தேன். ஒருவன் விதைக்க மற்றவன் அறுக்க, ஒருவன் உழைக்க யாரோ பிழைக்க, மன்னருக்கு சஞ்சலங்கள் பெருக கண்டே. ஒருவன் விதைக்க மற்றவன் அறுக்க, ஒருவன் உழைக்க யாரோ பிழைக்க, மன்னருக்கு சஞ்சலங்கள் பெருக கண்டே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை என்று சொல்லி வந்ததெல்லாம் சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு அந்த சீரர் அள்ளி கொண்டு சென்றதெல்லாம் செலவு நடைபெறுகிற எல்லாமே சூரியன் கீழ் ஒரு ஸ்தலத்தை கண்டேன், நீதி ஸ்தலத்திலே அநீதி கண்டேன். சூரியன் கீழ் ஒரு ஸ்தலத்தை கண்டேன், நீதி ஸ்தலத்திலே அநீதி கண்டேன். நடந்ததே இன்று நடந்ததே, இன்று நடப்பதும் முன்பு நடந்ததே, தேவன் செயல் மட்டும் நிலைக்க கண்டேன். முன்பு நடந்ததே இன்று நடந்ததே, முன்பு நடப்பதும் முன்பு நடந்ததே, தேவனின் செயல் மட்டும் நிலைக்க கண்டேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை என்று சொல்லி வந்ததெல்லாம் வரவு வைத்தேன். சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு வந்த சீரர் அள்ளிக் கொண்டு சென்றதெல்லாம் செலவு வைத்தேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை என்று சொல்லி வந்ததெல்லாம் வரவு வைத்தேன். சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு வந்த சீரர் அள்ளிக் கொண்டு சென்றதெல்லாம் செலவு வைத்தேன். ஒரு மாறுதா அது மாறுதா, சொந்தம் என்று நம்பின உலகம். ஆனால் இந்த உலகத்தை நம்பி ஏமாந்து போன சமுதாயத்தின் மத்தியிலே நம்மை சொந்தமாக்கிக் கொள்ள வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திவ்ய வல்லமைதான் நமக்கு இதை தருகிறது. அந்த வல்லமையை உலகமெல்லாம் நாம் அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அடிப்படையான விசுவாசத்தை, அடிப்படையான திவ்ய விசுவாசத்தை நாம் சோதித்து பார்க்க நாம் தயாராக இருக்கிறோமா? ஆண்டவராக இயேசு சொன்னார், என்னை விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்னை விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொன்ன பிறகு
ஏன் நமது வாழ்க்கையில இவ்வளவு பின்தங்கள் அல்லது எவ்வளவு பிரச்சனைகள், அதை சந்திக்க முடியாமல் தோல்விகள், நஷ்டங்கள்? அவரை விசுவாசிப்பவனுக்கு முடியாத காரியம் எதுவுமே இல்லை ஐயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? முடியாதது ஒன்று இல்லை. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற நம்ம செய்து முடிக்க முடியாத காரியம் எதுவுமே இல்லை. முடியாததொன்றும் இல்லை என் வாழ்விலே, துணையாகவே என்னோடு உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களின் போது கூட இருக்கிறேன்னு சொன்னவர். இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். ஆனா நாம எப்படி இருக்கிறோம்? முடியாததொன்றும் இல்லை துணையாகவே என்னோடு, முடியாததொன்றும் இல்லை துணையாகவே என்னோடு. விசுவாசமே ஜெயமே, உலகை வென்றிடுமே, புயாவியே தங்கிடுமே, நிறைவாகவே எதுள்ளமே என்னாலுமே முடியாததொன்றும் இல்லை துணையாகவே அடங்காத அவர் வார்த்தையில் சீரும் செங்கடல் ரெண்டாய் பிரியும் அவர் சுவாசத்தில் பேசாத மிருகம் பேசும் என்னை சுமந்திடும் ஆதி மாதம் கலையத்தில் என்னை நெடுநாள் வரும் நன்மை கிருபை என்னை தொடரும் எதிலும் ஜெயம். நன்மை கிருபை என்னை தொடரும் எதிலும் ஜெயம். முடியாததொன்றும் இல்லை துணையாகவே என்னோடு நான் அவரோடு கூட இருக்கிறபடினாலே சீரும் விலகாத கிருபைகள் தொடரும் அதை விலகிடும் எனது நிழலாய் இறைவன் இருக்க அசைவதில் துணையாகவே விசுவாசமே ஜெயமே உலகை வென்றிடுமே புயாவியே தங்கிடுமே
உண்மையாகவே நாளுமே என்னுடனே யாதொன்றும் இல்லை உண்மையாகவே என்னோடு நமது விசுவாசமே உலகத்தின் புதிய வல்லமை. இறைவன் இயேசு கிறிஸ்துதான் நமது முதல் சொந்தம். அந்த முதல் சொந்தத்தின் மூலமாக நாம் இந்த சொந்தங்களை எல்லாம் பெற்றிருக்கிறோம். இன்றைய தினம் கூட வல்லமையின் அலைகள் என்ற புது சொந்தத்தையும் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வல்லமையின் அலைகள் ஊழியங்கள் எங்கும் பரவி கொண்டிருக்கிறது. முடியாதது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் முடிக்கின்ற அந்த தேவன் நமது சொந்தக்காரர், நமது முதல் சொந்தம் என்று பாடிய வியாசர் லாரன்ஸ் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக இன்றைய நாள் வல்லமையின் அலைகள் ஒளிப்பதிவு கூடத்தின் திறப்பு விழா, பரலோகத்தின் திறப்பு விழா. இது இந்த விழாவிற்கு வாழ்த்து செய்தி தருவதற்காக பாஸ்டர் கிருபாகரன் அவர்களை அழைக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நல்ல நாளிலே, அரும்பெரும் நாளிலே, வல்லமையின் அலை வரிசையின் மூலமாக தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக தேவ ஆவியானவர் உன்னதத்தின் வல்லமையை இந்த நாளிலே அனுப்பி தந்திருக்கிறார். இந்த வல்லமையின் அலை வரிசையின் மூலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதான இந்த வல்லமையின் ஊழியங்களை விசேஷமாக தேவன் தாமே பொறுப்பெடுத்து நடத்தி தருவாராக. அது மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இந்த நாளிலே விசேஷமாக இந்த வல்லமையின் அலைவரிசையின் மூலமாக செய்யப்படுகின்றதான ஒவ்வொரு ஊழியங்களின் பகுதிகளையும், பாடல்கள் ஆனாலும் சரி, செபங்களானாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளானாலும் சரி, மற்றவை எந்த காரியங்களானாலும் சரி, அது தேவனுடைய வல்லமையின் மூலமாக செயல்படுத்தப்படும்படியாக இந்த நாளிலே இந்த ஊழியம் மேலும் 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 ஓங்கி வளரும்படியாக தேவனுடைய வல்லமையானது the power of God let reach each and every nook and corner over the world, throughout the world. உலகம் முழுவதும் தேவனுடைய வல்லமை கடந்து செல்லும்படியாக கர்த்தர் தாமே இறங்கி வருவார். உன்னதத்தின் ஆவியை கொடுப்பார், உன்னதத்தின் பலனை கொடுப்பார். அப்படி கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. சற்று முன்பாக சகோதரி வியாசர் லாரன்ஸ் அவர்கள் அருமையாக சிறப்பாக ஒரு பாடலை பாடினார். முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்து பரமேறின பொழுது, after the resurrection so many messages were given, அநேக நற்செய்திகளை தேவன் தந்தறினார். அதிலே போதகரும் அவர்களும் மிக அழகாக சொன்னார்கள், சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஒரு வாக்குத்தத்தமான செய்தியை கொடுத்து கொண்டு சென்றார்கள். அதே போல மீண்டுமாக ஒரு வாழ்த்து செய்தியின் மூலமாக சகோதரர் வியாசர் அவர்கள் இந்த பாடலை பாடுவார் என்று எனக்கு தெரியாது. முடியாதது ஒன்றுமில்லை, நீ விசுவாசிப்பாயானால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். தேவனுடைய வல்லமை செயல்பட வேண்டும், ஆனால் நீ விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்பாக தன்னை முழுமையாக வெளிப்படுத்தினார். He revealed himself and he preached that you have to be a faithful person. விசுவாசம் உள்ளவனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சுட்டி காண்பித்து தோமாவை நோக்கி, தோமாவே நீ அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாயிரு. தோமாவே நீ அவிசுவாசியாய் இராமல் விசுவாசம் உள்ளவனாக இரு. யாரை பார்த்து சொன்னார்? விசுவாசியாகிய, விசுவாசிக்கிறவர்களாகிய தன்னுடைய சீடர்களை பார்த்து, விசுவாசத்தில் தேறினவர்களை பார்த்து, விசுவாசத்தில் ஸ்திரமுள்ளவர்களை பார்த்து அவர் சொன்னதான ஒரு வார்த்தை, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. பிரியமானவர்களே, எபிரேயரிலே நாம் வாசிக்க கேட்கிறோம், விசுவாசத்தின் மூலமாக நாம் அறிய வேண்டிய பிரகாரமாக தேவனை அறிந்து கொள்ளுகிறோம்.
through faith that we understand. விசுவாசத்தின் மூலமாக அறிய வேண்டிய அந்த தேவாதி தேவனை, உண்மையுள்ள தேவனை நீ விசுவாசத்தோடு கூட நீ அறிந்து கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது தேவன் மகத்துவங்களை செய்கிறவராக இருக்கிறார். அதன் மூலமாக விசுவாசிக்கும் பொழுது we offer, நாம் பலி செலுத்த ஆரம்பிக்கிறோம். பலி என்றால் உன்னையே நம்மையே ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். பலி செலுத்துதலின் மூலமாக we build our family. ஆலயம் கட்டப்படுகிறது, வீடு கட்டப்படுகிறது, குடும்பம் கட்டப்படுகிறது, மாளிகையாக எழும்புகிறது. விசுவாசத்தின் மூலமாக எல்லாம் கட்டப்படும் பொழுது அவன் கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். we obey, அவன் கீழ்ப்படிந்தான். நாம் எவ்வளவாக கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, விசுவாசத்தின் மூலமாக நாம் கீழ்ப்படுகிற வேளையிலே தேவன் மகத்துவங்களை செய்கிறார். தன்னை கீழ்ப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இதன் மூலமாக we bless, நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். விசுவாசத்தின் மூலமாக நாம் தேவனுக்கு ஆராதனை செய்ய ஆரம்பிக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக நாம் பேசுகிறோம். இதெல்லாம் எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வீட்டிலே சென்று படித்து பார்ப்பீர்களானால் விசுவாசத்தினாலே நடக்கிறதான உண்மைத்துவத்தை, the real facts that we can able to understand. அது மட்டுமல்லாமல் விசுவாசத்தின் மூலமாக நாம் விசுவாசத்தின் மூலமாக காணப்படுகிற தடைகளை குறித்து நான் சொல்லும் பொழுது, ஒருவேளை விசுவாசத்தை நான் காணாதபடிக்கு, விசுவாசத்தினாலே தேவனுடைய வல்லமை விளங்காதபடிக்கு நான் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவனாக தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அப்பொழுது நீ பெற்றுக்கொள்வாய். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வல்லமை அங்கேதானே வெளிப்படுத்தப்படுகிறது. இரண்டாவதாக, நாம் எந்த வகையிலும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது, விசுவாசத்தோடு தெரியப்படுத்தும் பொழுது தேவன் அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை உங்களுக்குள்ளாக விளங்க செய்கிறார். சோ இரண்டாவதாக வரியினஸ், தடைகள் என்ன? நாம் விசுவாசிக்காதபடிக்கு காணப்படுகிற தடைகள் என்ன? சந்தேகம். இரண்டாவது கவலை. மூன்றாவது பொய்யான ஒரு வசனங்களை சொல்லும் பொழுது அதை நம்புவது. பொய்யான வசனங்கள், ஆங்கிலத்திலே சொல்வார்கள் false knowledge என்று. 1 தீமோத்தேயுவிலே 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம், சென்று வாசித்து பாருங்கள். திட்டவட்டமாக அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொய்யான கொள்கைகளை சிலர் பரப்புகிறார்கள். அந்த பொய்யான கொள்கைகளை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் அதிலே விழுகி விழுந்து போய்விடுகிறார்கள். So you need a real facts of faith and the real true message of God. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வல்லமை உடையதாக இருக்கிறது. அந்த வல்லமையை கேட்கிற மாத்திரத்திலே அவருடைய வல்லமை புறப்பட்டு சென்று ஒவ்வொரு சரீரத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அந்த வல்லமை செயல்பட ஆரம்பிக்கிறது. நான்காவது, ஒருவேளை என்னிடத்திலே பயம் என்ற தடை இருக்குமானால், பயத்தின் மூலமாக நாம் எதையும் விசுவாசிக்க முடியாமல் போய்விடுகிறது. அதனால் பயப்படாமல், எதையும் பயப்படாமல் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இன்னும் இறுதியாக தடைகளை குறித்து சொல்லும் பொழுது, ஒருவேளை நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். தரிசித்து நடவாமல், தோமாவை போல தரிசித்து நடவாமல், ஆண்டவரே நான் என் விரலை உன் கையில விட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்வதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட, தரிசித்து விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட தடைகள் நம்மிடத்திலிருந்து அகற்றப்படும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக செயல்படுகிறது. மிகவும் ஒரு சில நிமிடங்களில் சொல்லி முடிக்கிறேன். அப்படி விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள போகிற வாதங்களை சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தெளிவாக வாசிக்கலாம். You receive the complete
healings of God. சர்வாங்க சுகம் கிடைக்கும் என்று அப்போஸ்தலர்களே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் எடுத்து படித்து பார்ப்பீர்களானால் a person having faith, a total faith, a great faith, he will receive the complete healings in his whole body. முழு சரீரத்திலும் சர்வாங்க சுகம் கிடைக்கும். இரண்டாவதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே God will give you the promised spirit. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதான அந்த ஆவியை கொடுப்பார். அந்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறவன் never ever misguided by any sorts of spirit in this world. எந்த விதமான ஆவிகளுக்கு அவன் கீழ்ப்படியாமல் பரிசுத்த ஆவிக்கு மட்டும் தான் கீழ்ப்படிவான். That is called the promised spirit God will give to the people, those who have faith. மூன்றாவதாக எபேசியன்ஸ் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ரட்சிப்பை பெற்றுக் கொள்வான். The total salvation that you will receive it. The total salvation. It is called the bundle of salvations. அது முழுமையான ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவனே நிலை நிற்க முடியும். ரட்சிக்கப்பட்டவனே முடிவறிந்தும் நிலை நிற்பதற்குரியதான ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுவார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலைப்பட்டு இருப்பாயானால் தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்மை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். ஆங்கிலத்தில் சொல்கிறது you will receive the sanctification through your faith. And next one, the divine love of God. தேவனுடைய அன்பு இன்னது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம் பெற்றிருக்கிறதான விசுவாசத்தின் மூலமாக விளங்க செய்கிறோம். So that you are uprooted in the love of God and nothing can separate you from the love of God. தேவனுடைய அன்பை விட்டு ஒன்றும் உங்களை பிரிக்க முடியாது. காரணம் அந்த அன்பு இன்னதென்பதை விசுவாசத்தின் மூலமாக நான் அறிந்திருக்கிறேன். அடுத்ததாக கிரேட் அஷூரன்ஸ், ஒரு பெரிய நிச்சயத்தை தேவன் நமக்கு தந்தருளுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் சொல்கிறது தெய்வீக பிரசன்னம். ஆண்டவர் நாமே உங்களுக்கு அவருடைய பிரசன்னத்தை விசுவாசத்தின் மூலமாக டிவைன் பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய பிரசன்னத்தை அனுப்பி தருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வெற்றியுள்ளதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். விசுவாசிக்கிறவன் வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அவன் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தையே, the whole world that you can overcome through your faith. விசுவாசத்தின் மூலமாக நமக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தின் மூலமாக உலகத்தையே நாம் ஜெயிக்கலாம். இறுதியாக எடுத்து படித்து பாருங்கள். மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். Everything is possible. Everything is possible. Nothing is impossible. நீ விசுவாசிப்பாயானால் உனக்கு எல்லாம் கூடும். முடியாதது ஒன்றுமில்லை. தேவனுடைய வல்லமையின் மூலமாக தேவன் உங்களுக்குள்ளாக கடந்து வந்து உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்து, விசுவாசத்திற்குரியதான பலவீனம் இருக்குமானால் அந்த பலவீனத்தை நீக்க செய்து அந்த வல்லமையை தேவன் உங்களுக்கு தந்தருளி நீங்கள் பெரிய மகத்துவங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தின் மூலமாக கண்டு மகிழ்ந்து இந்த மாபெரும் ரட்சிப்பை பெற்று ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கும்படி நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். வாழ்த்து செய்தியை தந்த பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. நாம் விசுவாசத்தின் வழியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசம்தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மேல் நாம் பற்றுறுதி கொண்டு அந்த அவருடைய வழி நடத்துதலின் பேரிலே இந்த வல்லமையின் அலைகள் ஊழியங்கள் செயல்படுகிறது. உலகெங்கிலும்
வல்லமையின் ஊழியங்கள், வல்லமையின் அலைகள் ஊழியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக அநேகமாயிரம் மக்கள் இயேசுவை விசுவாசித்து அவரது பிள்ளைகளாக தங்களது வாழ்வை தொடர்வார்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கின்றோம். அடுத்ததாக அல்லேலூயா ராபர்ட் அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாக இந்த அருமையான இந்த வல்லமையின் அலைகள் நிகழ்ச்சியிலே பங்கு பெறும்படியாக எனக்கு கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய அருமையான அன்பு போதகர் ஐயாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற எல்லா தேவதாசன் நன்றி சொல்லுகிறோம். எங்க மத்தியிலே என்னுடைய மூத்த என்னுடைய பாடகரா இருக்கிற எனக்கு அண்ணனா இருக்கிற அருமையான வேசார் லாரன்ஸ் அண்ணா வந்து மிகுந்த சந்தோஷம். அவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்து சொல்லிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்திருக்கிற எல்லா அன்பு சகோதரி சகோதரர் நன்றி சொல்லி, உங்க மத்தியிலே இது வந்து ஒரு வசந்த காலமா இருக்குது. கைகளை தட்டி ஒரு அல்லையா சொல்லுமா? இது ஒரு வசந்த காலமான ஒரு நல்ல ஒரு ஊழியம், வல்லமை ஊழியம். இந்த நிகழ்ச்சியை, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பார்க்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் மத்தியிலே தேவதாசல் பேசுறது போல சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னவர். அல்லேலூயா. அந்த சகல நாட்களில் அவர் ஐயா நம்முடைய ஐயா பேசும்போதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சகல சகல, நிறைய பேர் சகல சகலன்னுவாங்க. ஆனா சகல என்பது உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுதான் சகல நாட்களிலும். அந்த நாள் வந்து இப்ப வசந்த காலமா வந்துடுது. அந்த வசந்த காலம் என்ற ஒரு பாடலை உங்க மத்தியில பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துறோம். நீங்களும் விழிப்பாருங்க, எச்சரிக்கையா இருங்க, ஜாகிரதையா இருங்க. நல்ல நிகழ்ச்சியை கண்டு கலைங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இப்போது ட்ராக் பண்றோம். வாசல்
காலம். ஒரு குழந்தை பிறந்தவுடனே அதன் பெற்றோர் அந்த குழந்தையை பார்த்து எப்படி மகிழ்ச்சி அடைவார்களோ, ஒரு மலர் மலரும் போது அந்த மலரை பார்த்து நாம் எப்படி மகிழ்கின்றோமோ அம்மாதிரியான ஒரு நினைவை இந்த வசந்த கால பாடல் நமக்கு நினைவூட்டியது என்று சொல்லலாம். இந்த வசந்த காலம் இந்த பாடல் மூலமாக வல்லமையின் அலைகள் ஊழியத்தின் ஊடாக இந்த வசந்த காலத்தை உலகில் உள்ள எல்லோருக்கும் கொண்டு வருவதிலே இந்த வல்லமையின் அலைகள் ஊழியம் பெருமைப்படுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்ததாக ஒரு பாடல், சிறப்பு பாடல், சகோதரர் ஆல்பர்ட், பெஞ்சமின், நீலகண்டன் ஆகியோர் சேர்ந்து பாடுகிறார்கள். சிறப்பு பாடல். இந்த நேரத்துல ஆல்பர்ட் குடும்பம் வந்திருக்கிறாங்க. அவங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்துறேன். ஆல்பர்ட்டுடைய மனைவி, அவருடைய சகோதரர், அந்த விஷுவல் பார்வையற்றோருக்கு ஊழியம் என்ற அந்த தலைப்புல வாங்க. அவரோட ஊழியம் செய்கிற பார்வையற்றோர் தரிசனம். வாமா கிட்ட வா. நீங்க இந்த சகோதரி தான் நம்முடைய அருமையான பாஸ்டர் ஆல்பர்ட்டோட மனைவி. அது அருமையான அந்த ஊழியக்காரங்க இதுவரைக்கும் உறுதுணையா நிற்கிறாங்க. அவருடைய ஊழியத்தில் நிற்கிற மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு சகோதரர் ஆல்பர்ட் அவர்கள் இலங்கைக்கு போயிருக்கிறபடினால அவருடைய குழுவை அனுப்பி நம்ம மத்தியிலே பாடும்படியாக வைத்திருக்கிறார். எல்லாரும் கரந்தட்டுவோமா? ஹல்லேலூயா. இப்பொழுது பெஞ்சமின் அவர்கள் பாடுவார். மண்ணான மனிதனா பின்னாடும் மன்னவன் நீ, என்னாலே என்ன நன்மை எனக்காக என் பிறந்தாய். மண்ணான மனிதனா விண்ணாடும் மன்னவன் நீ, மண்ணான மனிதனா பின்னாடும் மன்னவன் நீ, என்னாலே என்ன நன்மை எனக்காக என் பிறந்தாய். என்னாலே என்ன நன்மை எனக்காக என் பிறந்தாய். மண்ணான மனிதனா மாளிகையின் கூடத்திலே கண்ணிமறி மடியிலே, என்னாலே என்ன நன்மை எனக்காக என் பிறந்தாய். என்னாலே என்ன நன்மை எனக்காக என் பிறந்தாய். மண்ணான மனிதனா சொந்தம் ஒன்றை தேடி வந்தாய். என் பிறந்தாய். என்னாலே என்ன நன்மை எனக்காக என் பிறந்தாய். மண்ணான மனிதனா விண்ணாடும் மன்னவன் நீ, மண்ணான மனிதனா
பின்னாடும் மன்னவன் நீ என்னாலே என் பிறந்தார் என்னாலே என்ன நன்மை எனக்காக என் பிறந்தார் மண்ணான மனிதனா ஆரோ ஆரிலரோ இந்த வாய்ப்பை வழங்கிய அன்பு ஐயாக்கும் இம்மட்டமா எங்களை வரவேற்ற அன்பு ஐயாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடுத்து லிவிங்ஸ்டன் அவர்கள் பாடுவாங்க. நீங்க தந்த குரல் இது உமக்காய் பாடுவேன், உடைய வார்த்தையை ஊரெல்லாம் புகழுவேன். நீங்க தந்த குரல் இது உமக்காய் பாடுவேன், உடைய வார்த்தையை ஊரெல்லாம் புகழுவேன். நீங்க தந்த குரல் இது உமக்காய் பாடுவேன், உடைய வார்த்தையை ஊரெல்லாம் புகழுவேன். ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. நீ தந்த குரல் இது உமக்காய் பாடுவேன், உடைய வார்த்தையை ஊரெல்லாம் புகழுவேன். யார் புகழ்ந்தாலும் யார் இகழ்ந்தாலும் உமக்கே உரியதென்று என்னை பலியாக்கினேன். யார் புகழ்ந்தாலும் யார் இகழ்ந்தாலும் உமக்கே உரியதென்று என்னை பலியாக்கினேன். நிறுத்தப்பட்டாலும் மறக்கப்பட்டாலும், நிறுத்தப்பட்டாலும் மறக்கப்பட்டாலும் நினைத்திருக்கும் தேவா உம்மையே உயர்த்துவேன். உம்மை நினைத்திருக்கும் தேவா உம்மையே உயர்த்துவேன். நீங்க தந்த குரல் இது உமக்காய் பாடுவேன், உடைய வார்த்தையை ஊரெல்லாம் புகழுவேன். மரணம் வந்தா
பிரைஸ் தி லார்ட். இந்த ப்ரோக்ராம்ல வாங்க, அதாவது பார்வையற்றோர் அந்த ப்ரோக்ராம் வரலனால மறுபடியும் பெஞ்சமின் வாங்க. சகோதரர் பெஞ்சமின் அவர்களும் இந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க. நெகேமியாங்க. ஓ நெகேமியா அவர் தான் தபேலா வாசிக்கிறார். பக்கத்துல இல்லை, அப்படி தூரம் அப்படி நெகேமியா அவர் தபேலா வாசிக்கிறவங்க. கீபோர்டு இம்மானுவேல் அவரும் அங்க இருக்கிறார், கீபோர்ட்ல இருக்கிறாரு. அதுவும் இல்லாம இவரது நம்ம ஜோஷுவா லிவிங்ஸ்டன் இருக்கிறாரு. நம்ம மைக்கேல் ஆல்பர்ட்டோட அண்ணன். இந்த குடும்பமா சேர்ந்துதான் இந்த பார்வையற்றோர் இதை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. பார்வையற்றோருக்கு தரிசனம். அதனால இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா கரகம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மிக்க நன்றி. ஓகே, இப்ப அடுத்து தங்களது குரலாலும் இசை திறமையாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை மகிமையை தினந்தோறும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை பாடிய இசையமைத்த அன்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சிறுவர் தோட்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்குமான மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கான ஒரு நிகழ்ச்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட கர்த்தர் எங்களுக்கு இந்த சிறுவர் மத்தியில நாங்கள் வீட்டிலே லைவா நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். முதலாவது எங்களுக்கு இந்த வாய்ப்பளித்த இயேசப்பாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வல்லமையின் அலைகள் என்ற ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். 3 ஆண்டுகளாக நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்க வீட்டில இருந்தே நாங்கள் லைவா பண்றோம். இந்த பிள்ளைகள் மாத்திரமில்ல, இந்து பிள்ளைங்க நிறைய இயேசுவை அறியாத பிள்ளைகள் எங்க வீட்டுல நாங்கள் பாடல் பிள்ளைகள் சொல்லிக் கொடுத்து ஆண்டவர் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டோம். இதன் மூலம் எங்களுக்கு கடவுள் நிறைய ஆசீர்வாத மழை எங்கள் குடும்பத்தின் மூலமாக பிள்ளைகள் மூலமாகவும் ஆண்டவர் எங்கள் குடும்பத்துக்கு அபரிவிதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ப்ரோக்ராம்ல பிள்ளைகள் நாங்கள் என்னென்ன ஒவ்வொரு வாரமும் பண்றோமோ ஒரு 15 மினிட்ஸ் ப்ரோக்ராம் அந்த சின்ன பிள்ளைகள் அதை கண்டினியூவா தொடர்ந்து பாடல்கள் ரெக்கார்டர் என்ற பேர் ரெக்கார்டர் இந்த பாடல்கள் மூலமாக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். Good morning. Praise the Lord. Good morning, everybody. I am JSWC. We are going to conduct today's Children Garden program. Are you happy in Jesus Christ? Yes, I am happy in Jesus Christ. Let's hand over to Casey. Varum tuya
என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். தேவனுடைய சத்தியம் உங்களுக்கு கேடும் பரிசெய்யும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகல் பறக்கும் அம்புக்கும் இருள் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் வலதுபுறத்தில் 16 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களை மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை கண்டாய். ஆமென். முதலாவது பாடலாக யூதாவின் ராஜசிங்கம் நீரே என்ற பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, பலமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, பலமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியாரையேனே. பசும்புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீரென்றும் எந்த நல்ல மேய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சியாரையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும்புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவன் பகவான் பந்தியாயத்தம் செய், என் தலை எண்ணெயால் அபிஷேகமும் செய். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, என் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழனே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. எல்லாரும் உங்க நீதியாயும், நாளெல்லாம் உங்க துதியாயும், ஒராமல் போற்றி பாடும் குறைகளை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. எல்லாரும் உங்க நீதியாயும், நாளெல்லாம் உங்க துதியாயும், ஓயாமல் போற்றி பாடும் குறைகளை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையே ஐஸ்வர்யத்தின் வழி, என் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீர் எங்கள் ஷடாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமெகாவும் நீரே, வல்லமை பல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே.
ஒரு ஆங்கில பாடலை கேட்போம். Jesus, give me near the cross. There's a precious fountain, free to flows from Calvary's mountain. In the cross. Beyond the river, in the cross, be my glory ever, till my raptured soul shall find rest beyond the recorded by Lindsay.
இறைவன் இயேசு கிறிஸ்துவின் அரசாங்கத்தை தங்களுடையதாக ஆக்கிக் கொண்ட இந்த சிறு பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். சிறு வயதிலேயே கடவுளை கண்டுகொண்டு அவர்களுக்காக தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி கடவுளின் கடவுளுக்கான அரசுக்கான வழியை செவைப்படுத்துகிற இந்த பிள்ளைகளை வாழ்த்துவோம். அடுத்ததாக வல்லமை அலைகள் ஊழியத்தின் இந்திய செயலர் பாஸ்டர் கைவில்லியம் டேவிட் அவர்கள் செய்தியை தருவார்கள். ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் வல்லமையின் அலைகள் இணையதள வானொலியின் இந்திய ஒளி பதிப்பக திறப்பு விழாவிற்கு வருகின்றிருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். குறிப்பாக வல்லமையின் அலைகள் வானொலியின் இந்திய டிரஸ்டினுடைய தலைவர் தங்கமுத்து ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் இங்கே இந்த ஸ்டுடியோ ஆரம்பிப்பது ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக தோன்றிய போது அவர்களுடைய முயற்சி மிக பெரிதாக இருந்தது. நான் அந்த சமயத்தில் நினைத்தேன், நான் திருச்சியிலே இதை துவக்கலாம் என்று நினைத்தேன். அதை குறித்து சகோதரர் வின்சென்ட் அவர்களிடத்துக்கு நான் மின்னஞ்சல் செய்தேன். ஒருவேளை நான் இப்பொழுது நினைக்கிறேன், நான் செய்திருந்தால் கூட இவ்வளவு சிறப்பாக செய்திருக்க முடியாது. ஒரு குறுகிய காலத்தில் மிக அழகாக தங்களுடைய அனுபவத்தை நன்றாக பயன்படுத்தி தலைவர் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். இதனாலும் நம் நடுவிலே சிறப்புரையாற்றிய வாழ்த்து செய்தியை கொண்டு வந்த அன்பிற்குரிய பாஸ்டர் செல்லதுரை அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏறத்தாழ ஒரு 500 மாத பத்திரிகையை நான் வாசிப்பதுண்டு. நானும் ஒரு பத்திரிகை நடத்துகிறேன். கடந்த 15 ஆண்டு காலமாக நான் இந்த மனவாட்டி பத்திரிகை எதிர்பார்த்திருப்பேன் அநேக நேரங்களில். இப்பொழுது வருவதில்லை. நான் அதை சரியாக தொடர்பு கொள்ளாததினாலே. ஆகவே அவர்கள் இங்க வந்து அழகான ஒரு சிறப்புரையை வாழ்த்துறையை செய்தார்கள். உங்களை போன்ற ஒரு தரம் வாய்ந்த தேவ மனிதர்கள் இந்த வல்லமையின் அலைகளுக்கு அடிக்கடி வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதை தொடர்ந்து அன்பிற்குரிய போதகர் கிருபாகரன் ஐயா அவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவருடைய சகோதரருடைய அழைப்பின் பேரிலே நான் இங்க அம்பத்தூர்ல 3 நாள் கூட்டங்களை நடத்த வந்த போது அவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க உதவி செய்தார். போதகரம் அவங்க வந்திருப்பது மகிழ்ச்சி. அவருடைய செய்தி உண்மையாகவே நல்ல ஒரு ஸ்பிரிட்ஃபுல்லா இருந்தது. அதை நாம் ஃபீல் பண்ண முடிஞ்சது. கர்த்தருக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம். அதே போல நல்ல பாடல்களை கொண்டு வந்த அன்பிற்குரிய சகோதரர் வியாச லாரன்ஸ் அவர்களுக்காக, ராபர்ட் அவர்களுக்காக மற்றும் பார்வை இல்லாவிட்டாலும் நல்ல ஆன்மீக பார்வை பெற்றிருக்கிற அன்பு சகோதரர்கள் அந்த குழுவினருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பிற்குரிய உடன் பிறந்த சகோதரர் தளபதி, என்னுடைய அண்ணன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். உடன்பிறவாத சகோதரரும் எனது நண்பருமாகிய அன்பிற்குரிய பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். எப்பொழுது நான் அம்பத்தூருக்கு வந்தாலும் நான் என்னுடைய சகோதரனுடைய வீட்டிலே தங்குவது போல அங்கே தங்கி செல்வது வழக்கம். நேற்றைக்கும் கூட காலை 1 மணிக்கு, இந்த காலையில 1 மணிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம். ஆகவே அவர்களும் இங்க இருப்பது மகிழ்ச்சியான விஷயம். ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பதாக வல்லமையின் அலைகள் இணையதள வானொலியில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தார்கள். நான் கடந்த 5 ஆண்டுகளாக, ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக இந்த வல்லமையின் அலைகள் இணையதள வானொலியிலே ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை தேவனுடைய வார்த்தையை கொடுத்து வருகிறேன். உலகமெங்கிலும் வியாபித்திருக்கிற அல்லது சிதறடிக்கப்பட்டிருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்கள், அவர்களுக்கு தமிழிலே இப்பொழுது புதிதாக ஒரு பதம் பயன்படுத்தப்படுகிறது. அகதிகள் என்பதற்கு பதிலாக ஏதிலிகள், ஏதுமற்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஜனக்கூட்டத்திற்கு அவர்கள் சென்ற இடங்களெல்லாம் ஆண்டவர் நல்ல ஒரு வாழ்வுரிமையை தந்தார். எல்லா அரசாங்கத்தினுடைய பார்வையிலும் தயகடைக்க செய்தார். இந்த நிகழ்ச்சியிலே கூட புலம்பெயர்ந்த தமிழர்கள் அல்லது ஏதிலிகள் என்று சொல்லுகிற அருமையான நம்முடைய அன்பு தொப்புள் கொடி உறவுகள் உலகம் எங்கிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் யாவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அரசாங்கத்திலே நடைபெற்ற சில புரட்சியினாலே அல்லது சில மாற்றத்தினாலே நீங்கள் சொந்த தேசத்தை இழந்திருக்கலாம். ஆனால் இறைமகன் இயேசுவை நீங்கள் சுமந்த மிகப்பெரிய பாக்கியத்தினாலே இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உலகமெங்கிலும் எங்களுக்கு நன்றாக தெரியும். புலம்பெயர்ந்த அத்தனை தமிழர்களையும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார்.
ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்படி இடம்பெயர்ந்த அன்பிற்குரிய நம்முடைய இலங்கை தமிழ் வாழ் மக்கள் ஆங்காங்கே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட